தந்தை பெரியார் ஈவேரா அவர்கள் 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற சீர்திருத்தச் செம்மல். பிறப்பால் ஏற்றத்தாழ்வை நிலைநாட்டும் போக்கை எதிர்க்கத் தொடங்கியவர். ஆயிரம் ஆண்டுகளாய் மானம், வீரம், கல்வி இவைகளை இழந்த மக்களின் ஆவேசமான கோப ரூபம்தான் பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள். சீலையம்பட்டியில் ஆதி திராவிடர்கள் 69 பேர் முஸ்லிம்களாக மதம் மாறியது குறித்து பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் பேசிய பேச்சினை 20/12/1970 தேதிய விடுதலை நாளிதழ் வெளியிட்டுள்ளது. பெரியார் பேசுகிறார். சேலையம்பட்டியில ஆதி திராவிடர்கள் 69 பேர் முகமதியரான விஷயத்தை பற்றி எனது மகிழ்ச்சியை தெரிவிக்க சில வார்த்தைகள் பேச போறேன். இந்து மதம் என்பதிலிருந்து மதம் மாறினதாக சொல்லப்படும் 69 ஆதி திராவிடர்களும் பிறவியின் காரணமாக அவர்களுக்குள்ள இழிவிலிருந்து விடுதலை அடைந்ததோடு பாமரத்தன்மையும் காட்டுமிராண்டித்தனமுமான மிருக பிராயத்திலிருந்தும் அறியாமையிலிருந்தும் சிறிது விடுதலை அடைந்தவர்களாவார்கள் என்பதற்காகவே மகிழ்ச்சி அடைகிறேன். மேற்கண்ட 69 பேர்களுக்கும் தீண்டாமை என்பது போய்விட்டது. இனி ஒருவன் அவர்களை பழைய சக்கிலிய சண்டால அப்படின்னு இழுவா பேச முடியாது. அவங்களும் மற்றவங்களை சாமி சாமி புத்திசாமி என்று கூறிக்கொண்டு எட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. வெங்காயம் மற்ற மனிதர்களின் காலில் விழுந்து கும்பிட வேண்டியதில்லை. ஊரை விட்டு வெளியில் குடியிருக்க வேண்டியதில்லை. குளிக்க தண்ணீர் இல்லாம திண்டாட வேண்டியதில்லை. வெங்காயம் வண்ணா நாவித்த இல்லாம அழுக்கு துணியோட கரடி போல மயில வளர்த்துக்கிட்டு பாக்குறதுக்கு அசிங்கமா தோட்டம் அளிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆமா, இனி எந்த பொது தெருவிலும் நடக்கலாம், எந்த வேலைக்கும் போகலாம், யாருடனும் போட்டி போடலாம், அரசியலில் சம பங்கு பெறலாம். மத சம்பந்தமாக இனி அவர்கள் தங்கள் கோவிலுக்குள் போக தாராளமான உரிமை உண்டு, வேதம் படிக்க உரிமை உண்டு. ஆமா, இவ்வளவையும் விட இனி அவர்கள் கல்லையும் செம்பையும் கூடையையும் விளக்கு மாத்தையும் கடவுள் என்று வணங்க வேண்டிய அவசியம் இல்லவங்க. ஆமா, மற்றும் இவர்கள் பொருளாதார கஷ்டத்திலும் அறிவு வளர்ச்சி தடையிலும் சமூக இழிவிலும் சுயமரியாதை குறைவிலும் அரசியல் பங்கு குறைவிலும் இருந்து ஒருவாறு விடுதலை அடைந்து விட்டார்கள் என்பது போன்றவர்களை நினைக்கும் போது மகிழ்ச்சி அடையாமல் இருக்க முடியவில்லை. ஏன்னா தீண்டாமை, நெருங்காமை, பார்க்காமை, பேசாமை முதலிய மதத்தின் பெயரால் வேத சாஸ்திரங்களின் பெயரால் உள்ளவைகள் எல்லாம் அடியோடு நீங்க வேண்டும் என்கின்ற தீவிர ஆசையை இம்மாதிரி என்னை நினைக்க செய்கின்றது. ஆகையால் முகம்மதிய மதத்தை தழுவதினால் தான் தீண்டாதவர்களுக்கு இது உடனேயே சமூக சமத்துவத்தை அளிக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். இந்த நிலைமை நமக்கு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் எவ்வளவோ பாடுபட்டு பார்த்தேன். தீண்டாமை முதலிய கொடுமை ஒழிய வேண்டும் என்கின்ற கருத்துள்ளவர்களுக்கும் ஒற்றுமையை எதிர்பார்க்கும் மக்களுக்கு சுயமரியாதை உணர்ச்சி ஊட்ட வேண்டும் என்னும் கருத்துள்ளவர்களுக்கும் நமது நாட்டில் இப்போது உள்ள முக்கிய வேலை முதலில் தீண்டப்படாதவர்கள் முகமதியர் ஆபத்தை ஆட்சேபனை செய்யாம இருப்பதே எனது தாழ்மையானதும் கண்ணியமானதுமான அபிப்பிராயமாகும். இன இழிவு ஒழிய இஸ்லாமே நன்மருந்து என கூறினார் பெரியார் அவர்கள். திராவிட உத்தியோகஸ்தர்கள் SIR எம்ப்ளாய்ஸ் அசோசியேஷன் சங்கத்தாரின் சார்பில் பெரியார் அவர்களுக்கு திருச்சியில் 1947ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 18ஆம் தேதி 1080 ரூபாய் கொண்ட பணமுடிப்பு அளிக்கப்பட்டது. அப்போது அங்கு அலை கடலென கூடியிருந்த சுமார் 5000 மக்கள் கூட்டத்தின் மத்தியில் பெரியார் அவர்கள் பேசினார்கள். தோழர்களே, நமது வியாதி நோய் சூத்திரர்கள் என்ற நோய் பெரிது, மிக மிக பெரிது. இது புத்து தொழில் நோய் போன்றது, வெகு நாளைய நோய். இதுக்கு ஒரே ஒரு மருந்து தான், அது இஸ்லாம் தான். இதை தவிர வேறு மருந்து இல்ல. இது இல்லாட்டி வேதனைப்பட வேண்டியதுதான். ஆமா, தூக்க மருந்தும் போத மருந்தும் கொண்டு நோய் இம்சை தெரியாம நாளும் பணம் போல கலக்க வேண்டியதுதான். நோய் தீர்ந்தெழுந்து நடக்க இன்றைய நிலையில் இஸ்லாம் தான் மிகச்சிறந்த மருந்து. ஆமா, அதுதான் நாடு கொடுக்கும் நிமிர்ந்து நடக்க செய்யும் வீரம் கொடுக்கும் மருந்தாகும்.
இஸ்லாம் என்றால் முகமது நபிகள் மதம் என்றோ, இங்கு லுங்கி கட்டிக்கொண்டு அளந்து தாடி வைத்துக் கொண்டிருக்கும் சாஹிபு, ராவுத்தரு, மரைக்கார், மாப்பிள்ளை என்கின்றவர்கள் மதம் என்றோ கருதி விடாதீர்கள். இஸ்லாம் என்பது சாந்தி, பணிவு, பக்தி என்ற பொருள்படும் அரபு சொல். இஸ்லாம் என்பது சகோதரத்தன்மை என்பது, கடவுள் என்பது திராவிட மொழி, காடு என்பது ஆங்கில மொழி, அல்லாஹ் என்பது அரபு மொழி என்பதல்லாமல் திராவிடர்களுக்கு மாறுபட்ட கடவுள் அல்ல, கொள்கை அல்ல என்பேன் தான். மதங்களை விபூதி பூச்சு, நாம, ஒத்து குடுமி இவைகளை கொண்டு நிர்ணயிப்பது போல் இஸ்லாத்தை பலமொட்ட, தாடி, லுங்கி முதலியவைகளை கொண்டு நிர்ணயிக்காதீர்கள். இஸ்லாத்துக்கு எஜமானர்கள் இந்நாட்டு முஸ்லிம்கள் அல்ல. இவர்கள் இஸ்லாத்தின் ஒரு பகுதியினர். மலையாள மாப்பிள்ளைமார் மற்றொரு பகுதியினர், ஈஜிப்தார் மற்றொரு பகுதியினர், ஜப்பான், ஜெர்மன் இஸ்லாமியர்கள் மற்றொரு பகுதியினர், ஆப்பிரிக்கர், நீக்ரோபர், அபிசீனியர் ஆகிய இஸ்லாமியர் மற்றொரு பகுதியினர். இவர்கள் இத்தனை பேருக்கும் ஒரே கடவுள், அதுவும் உருவம், பெண்டு, பிள்ளை, சோறு சாறு வேண்டாததும் அற்றதுமாகும். உடன்பிறப்பு, சம உரிமை, கட்டுப்பாடு இவைதான் பொது. மற்றவைகள் எல்லாம் காலதேச வர்த்தமானங்களை பொறுத்தது. இவை ஒன்றாய் இருப்பதால் தான் 60 கோடி மக்கள் உலகில் எந்த பாகத்தில் இருந்தாலும் உடன்பிறப்பாய் இருக்கின்றார்கள். நான் இஸ்லாத்துக்கு வக்காலத்து பேசவில்லை, பிரச்சாரம் செய்யவில்லை. இது உண்மை, உண்மை. இன இழிவு நீங்க இஸ்லாம் என்கின்ற மந்திரம் தான் நம்மை மனிதராக்க முடியும். இதை நான் இன்று சொல்லவில்லை, நேற்று சொல்லவில்லை. 1919, 1920 முதல் இன்று வரை 28 வருடங்களாக சொல்லி வருகின்றேன். என் அன்புள்ள அருமை திராவிட சகோதரனே, இதற்கு இஸ்லாத்தை தவிர ஒரு மருந்து சொல். இப்போது சொல்லாதே. வீடு போய் தமிழ் பெரியார்கள், பெரியார்கள், பண்டித பெரியார்கள், ஆங்கிலம் கற்று பதவி வகிக்கும் வக்கீல்கள், உத்தியோக பெரியார்கள் முதலானவர்களுடன் கலந்து கட்டி அழுது முடிவு கண்டு நாளைக்கு வந்து சொல்லுவாங்க.